அழகுபடுத்துற மாதிரி 2 DIY ஹோம் டெக்கர் பீசஸ் வந்து எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம இப்ப பண்ண போற 2மே வந்து வீட்ல இருக்கிற வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்றது தான். ஸோ இதுக்கு அதிகமான செலவு கிடையாது. இது ஒரு மண் பானை. இது நாங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இது கொஞ்சம் லீக் ஆகுது அப்படிங்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபேப்ரிக் கலர்ஸ் எந்த கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னென்னா தண்ணி பட்டா வந்து அது கலர்ஸ் வந்து போகாமல் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சாலிட் கலர்ஸ் எடுத்துக்கணும். அதில் லீவ்ஸ் மாதிரி வந்து நான் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது எப்படின்னா இந்த குச்சி பார்த்தீங்கன்னா இது வந்து மரத்துலேருந்து உடச்ச குச்சி தான். நம்ம உடச்சி போடுவாங்க இல்லையா அந்த வேஸ்டான குச்சி, அதை நான் வந்து எடுத்து பிளாக் கலர் இல்லைன்னா வந்து டார்க் ப்ரௌன் இல்லை ப்ரௌன் கலர் க்ரீன் கலர் என்ன கலர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எடுக்கிற கலர்ஸ் வந்து அக்ரிலிக் கலர்ஸ், ஃபேப்ரிக் கலர்ஸ் ஆரல்ஸ் நீங்கள் அந்த கலர் வந்து தண்ணி பட்டால் போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி கலர்ஸாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாட்டை வந்து நீங்கள் வந்து கலர் பண்ணும்போது நான் வந்து ஒயிட் வித் க்ரீனாக பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பிளாக்ல வந்து மற்ற லைட் கலர்ஸ் காம்பினேஷன் ஆர் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த பாட்டை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்டிக்லேயும் வந்து நம்ம கலர் பண்ணி அதை காஞ்சி போனதுக்கப்புறமா ஃப்ளவர்ஸ் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வந்து நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக வந்து கிளாத்தில் செஞ்ச ஃப்ளவர்ஸ் இல்லை பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இது மாதிரியும் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் எப்படி பண்ணியிருக்கேன்னா டீ கப்ஸ் இருக்கு இல்லையா அந்த பேப்பர் கப்ஸ் அதை வந்து சின்ன சின்னதாக ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி கட் பண்ணி அதை வந்து நான் விரிச்சு விட்டுருக்கேன். அதில் வந்து அக்ரிலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணியிருக்கேன். எல்லோ கலர் வந்து வெளியிலையும் உள்ளே வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணி எல்லோ கலரில் டாட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த டீ கப்பை வந்து சின்ன சின்னதாக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு அதை விரிச்சு விட்டு அதை ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி கிடைக்கும். இதை நான் ஆல்ரெடி பண்ணதுனால உங்களுக்கு வந்து நான் இப்போது எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. ஸோ நான் இதோட ஐடியாஸை மட்டும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அதில் ஸ்டிக் பண்ணி விட்டுட்டேன் அந்த குச்சியில். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் இது உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை கூட நீங்கள் ஒரு ஜஸ்ட் ஒரு 10 ரூபீஸ்க்கு உள்ள கூட அந்த ஃப்ளவர்ஸ் நீங்கள் வாங்கி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுவுமே வந்து உங்களுக்கு காஸ்ட்லி கிடையவே கிடையாது. பாட்டு நம்ம வந்து வீட்டில் தேவையில்லாத யூஸ் பண்ணாமல் இருக்கிற பாட் தான். குச்சி வந்து சும்மா வந்து மரத்துலேருந்து உடஞ்சி விழுகிற குச்சி தான். ஃப்ளவர்ஸ் டீ கப்ஸ் யூஸ் பண்ணி பண்ணது. ஸோ இது எதுக்குமே வந்து செலவே கிடையாது. வெறும் கலர்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒயிட்டும் எல்லோ, பிளாக் அண்ட் க்ரீன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஹார்ட்லி வந்து இது எந்த செலவுமே இல்லை இது பண்ணுறதுக்கு. ஸோ ஆனால் ரொம்ப அழகான ஒரு டெக்கோர் பீஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஃப்ரேம்ஸு, ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். இது வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்த ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்தது. அங்கங்கே வந்து கலர்ஸ் போயிடுச்சு. ரொம்ப பழசாயிடுச்சு இந்த ஃபோட்டோ ஃப்ரேம். ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் வந்து நியூவாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில் நிறைய டேமேஜ் எல்லாம் இருக்குது. கலர்ஸ் எல்லாம் போயிடுச்சு சுத்தமாக. நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிற பழைய சாமி படங்கள்லாம் இருக்கும், இல்லைனா பழைய பெரியவங்க படம் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கிற ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம ஒரு ரெனோவேட் பண்ணி ஒரு நியூ அழகான ஒரு ஃபோட்டோ ஃப்ரேமாக ஆக்க முடியும். இது என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து நெட்டில் போயிட்டு உங்களுக்கு தேவையான பிக்சர் வந்து எடுத்துக்கணும். உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வந்து அளவு வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அது ஒரு சீனரியாக இருக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இல்லை உங்களோட ஃபோட்டோவே கூட இருக்கலாம், குரூப் ஃபோட்டோ ஆர் ஒரு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ ஏதாச்சும் ஒன்று வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் அதில் ஹை ரெசல்யூஷனில் இருக்கணும். இது வந்து வினைல் பிரிண்டிங்கில் வந்து நான் பிரிண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளக்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுவாங்க இல்லையா அந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பிக்சர் எது வந்து உங்களுக்கு பிரிண்ட் போடணுமோ அதை நீங்கள் வந்து பிரிண்ட் வந்து வினைல் பிரிண்டிங் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அந்த பிரிண்ட் போட்டுக்கலாம். இது வந்து ஏன் நான் திருப்பி வச்சுருக்கேன்னா இது வந்து கம் வந்து இருக்குது. ஃப்ரண்ட் சைடு வந்து நான் கீழே திருப்பி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஸ்டிக்கியாக இருக்குது. நான் உங்களுக்கு திருப்பி காமிச்சேன்னா அது ஃப்ளோரில் ஒட்டிக்கும். ஸோ அதை நான் வந்து காமிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி ஸ்டிக்கியாக தான் அவங்க தருவாங்க. நம்மளோட எந்த பிக்சர் செலக்ட் பண்ணுறோமோ ப்ளஸ் அந்த ஃப்ரேமோட சைஸ் வந்து எவ்வளோ மெஷர் பண்ணிவிட்டு அவ்வளோ சென்டிமீட்டர்ஸ் வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா சேம் லென்த் அண்ட் பிரெத்துக்கு
அந்த எவ்வளோ அடியோ அவ்வளோ அடிக்கு வந்து உங்களுக்கு அந்த பிக்சர் கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஓல்டு பிக்சர் உங்களுக்கு சாமி படமோ இல்லை கிளாஸ் அது மேலே இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. கிளாஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு மேலே அப்படியே இந்த ஃபெவிகால் வச்சு அதை ஒரு ப்ரஷ் இல்லைன்னா உங்கள் கை வச்சு கூட நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். பண்ணிவிட்டு இந்த வினைல் பிரிண்டிங் இருக்கு இல்லையா, அந்த பிக்சர் அதை வந்து நீங்கள் இந்த போர்டு மேலே ஸ்டிக் பண்ணிடலாம். இது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணணும். பிகாஸ் இந்த ஃப்ரேம்லேயும் இப்போ நம்ம கம் தடவிருக்கோம், ப்ளஸ் அந்த வினைல் பிரிண்டிங் ஆல்ரெடி அதுவும் கம் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம இப்போ கேர்ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கணும், இல்லைன்னா ரெண்டுமே ஒட்டிக்கும், அப்புறம் நம்ம அதனால் எடுக்க முடியாது. இதை வந்து நம்ம நல்லா வந்து பேஸ்ட் பண்ணிக்கணும். கம் வந்து நல்லா கார்னர்ஸ்லாம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். மெயினாக நம்ம வீட்டில் பழைய சாமி படங்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம், அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி ரெனோவேட் பண்ணிக்கலாம். சீனரி போட்டுக்கலாம், இல்லை ரோசஸ், ஃப்ளவர்ஸ், அனிமல்ஸ், எந்த பிக்சரில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ், இல்லை மறுபடியும் சாமி படமே போடுறதாலும் போடலாம். இல்லை நம்மளோட ஃபோட்டோஸை கூட வந்து வினல் பிரிண்டிங்கில் எடுக்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டியும் நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய இது பண்ணணும் அப்படின்னா வந்து உங்களுக்கு அரௌண்ட் 2000 3000 பக்கத்தில் ஆகுது வெளியில். பட் இந்த வினல் பிரிண்டிங்கில் போட்டு நீங்கள் இதை பண்ணும்போது இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து 150 rupees ஆச்சு இந்த பிக்சருக்கு. ஸோ இதுக்கு கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் நல்ல கார்னர்ஸ்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஏர் பபிள்ஸ் நிறையா இருக்கும், அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நல்லா ஃபுல்லாக எடுத்துடணும். கை வச்சு தேய்ச்சி அந்த ஏர் பபிள்ஸ் எல்லாம் எடுத்துடலாம். கார்னர்ஸ்லாம் நல்லா ஒட்டிடுங்க. இது 2000 3000 கூட இல்லை, மோர் தேன் 3000 வந்து இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் பண்ணும் ஆகும். இந்த வெங்கடாச்சலபதி ஃபோட்டோ ப்ளஸ் இது ரெண்டுமே வந்து நான் இப்போ வினைல் பிரிண்டிங்கில் ஒட்டினது தான். ஸோ இது ஒரு இப்போ வந்து புதுசாக வந்து ஒரு வாங்கின ஒரு ஃப்ரேம் மாதிரி ஆயிடுச்சு. இது ரொம்ப அழகாக என்னோடய ஹாலில் வந்து ரொம்ப அழகாக இருக்குது இந்த பிக்சர்ஸ் ரெண்டுமே. இதுக்கு என்ன பண்ணலான்னா, இன்னும் வந்து ஷைனிங்காக வேணும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஷைனிங்காக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணால் ஒரு கோட் ஆஃப் வார்னிஷ் வந்து நீங்கள் வுட் வார்னிஷ் வந்து ஒரு கோட்டிங் அடிச்சிங்கன்னா கூட அந்த ஃப்ரேம்ஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஷைனிங்காக நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதனோட லைஃபும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த 2 டெக்கோர் பீசஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிற வேஸ்ட் திங்ஸை வச்சு அதிகமாக காசு செலவு பண்ணாமல் ரொம்ப அழகான டெக்கோர் பீசஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.